ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி கோடிங்கே இல்லாமல் ஹோஸ்டிங்கர் ஏஐ வெப்சைட் பில்டரை யூஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட் வெப்சைட்டை நம்ம ஸ்க்ராட்ச்ல இருந்து கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த வெப்சைட் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ முதல்ல ஹோஸ்டிங் அண்ட் டொமைன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. ஸோ லெட்ஸ் இமேஜின் நீங்கள் வந்து ஒரு புது ஷாப் வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னு. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் அந்த ஷாப்பில் வைக்க நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து தேவை பார்த்தீங்களா? ஸோ அந்த ஸ்பேஸை தான் யூஸ்வலாக நம்ம வந்து ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ பீப்புள் வந்து உங்கள் ஷாப்பை ஐடென்டிஃபை பண்ணி வர்றதுக்கு உங்கள் ஷாப்புக்கு வந்து ஒரு நேம் வந்து யூஸ்வலாக வைப்போம்ல. ஸோ அந்த நேமை தான் நம்ம வந்து டொமைன் நேம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம யூடியூப் சேனல் நேம்லேயே ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ wpdevtamil.in அப்படின்றது தான் அந்த வெப்சைட்டோட டொமைன் நேம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வெப்சைட்டில் வந்து நான் வந்து இமேஜஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இருக்கும். இந்த மாதிரி ரிசோர்ஸஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ண ஒரு இடம் வந்து தேவையில்ல. ஸோ அதுதான் நம்ம வந்து ஹோஸ்டிங் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து இருக்க இமேஜஸ், வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோஸ்டிங் சர்வர்ன்ற இடத்துல தான் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இப்போ யாருன்னா போயிட்டு ப்ரௌசரில் நம்மளோட வெப்சைட் நேம் வந்து போடும்போது ஆக்சுவலாக என்ன நடக்கும்னா டேரெக்டாக நம்ம ஹோஸ்டிங் சர்வரோட கனெக்ட் ஆகி ஸோ அவங்களுக்கு வந்து நம்மளோட வெப்சைட் வந்து விசிபிளாக வந்து தெரியும். ஸோ யூஸ்வலாக இந்த ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் வந்து ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது, அது ஒரு பெய்ட் சர்வீஸ் தான். ஸோ ஹோஸ்டிங்கர், ப்ளூ ஹோஸ்ட், சைட் கிரவுண்ட், கோடாடி, நேம்சிப் இந்த மாதிரி பாப்புலரான ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர். ஸோ இதில் மோஸ்ட் ஆஃப் த ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 2 இயர்ஸ்க்கு வந்து ஹோஸ்டிங் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து டொமைன்ஸ் வந்து 1 இயர்க்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டைம் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் ரெனியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிளாக வந்து சம்மரைஸ் பண்ணணும்னா ஸோ உங்கள் வெப்சைட்டோட நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ உங்கள் வெப்சைட்டில் இருக்க ஃபைல்ஸ்லாம் நீங்கள் சேவ் பண்ணுற இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங் சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து தான் உங்கள் வெப்சைட்டை வந்து இன்டர்நெட்டில் வந்து லைவாக வந்து வச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹோஸ்டிங் அண்ட் டொமைன்னா. இப்போ நம்ம ஏன் ஹோஸ்டிங்கரில் ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம ஹோஸ்டிங் பிளானை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதர் வெப்சைட்ஸ் கூட இருக்குது. ஸோ சைட் கிரவுண்ட், கோடாடி, நேம்சிப் ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பட் ஹோஸ்டிங்கர் தான் நான் வந்து பர்சனலாக யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஏன்னா அது வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நீங்களும் வந்து ஹோஸ்டிங்கரில் வந்து ஒரு ஹோஸ்டிங் பிளானை வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னுடைய ரெஃபரல் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஹோஸ்டிங் பிளான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஹோஸ்டிங்கரில். ஸோ தட் நம்ம சேனலுக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கும் வந்து 20% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அது எப்படி நீங்கள் ஹோஸ்டிங்கரில் ஒரு ஹோஸ்டிங் பிளானை பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. ஸோ நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டேரெக்டாக ஹோஸ்டிங்கர் வெப்சைட்குள்ளே போயிடும். ஸோ அக்செப்ட் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த ஹோஸ்டிங் பிளான் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து யூஸ் பண்ணுறது இந்த பிஸ்னஸ் பிளான் தான். ஸோ நீங்கள் மோர் தென் 1 வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் பிளான் வந்து எடுக்கிறது நல்லது. ஸோ நீங்கள் ப்ரீமியமும் கூட போகலாம். பட்டு என்னன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் பிளானில் வந்து நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் நான் பர்சனலாக இந்த பிஸ்னஸ் பிளானை நீங்கள் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி பை பண்ணணும்னா சூஸ் பிளான் அப்படின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீரியடை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 48 மந்த்ஸில் வந்து இருக்குது. ஸோ இந்த டாகல் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மினிமம் வந்து ஒரு 12 மந்த்ஸாவது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரெனியூவல் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக அமௌண்ட் போகாமல் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு அதிக பீரியடுக்கு வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் வந்து அதிகமாக கிடைக்கும். இப்போ 48 மந்த் நான் செலக்ட் பண்ணும்போது பாருங்கள் 199 பர் மந்த் தான் நான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுவே வந்து 12 மந்த்தை நான் செலக்ட் பண்ணும்போது ஸோ 303 பர் மந்த் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த ஒரு பீரியடை செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 20% டிஸ்கவுண்ட் வந்து அப்ளை ஆயிருக்கு பாருங்கள். ஸோ இது ஏன்னா நீங்கள் என்னுடைய ரெஃபரல் லிங்கை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்குள்ளே போனதுனால. ஸோ மறக்காமல் நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஹோஸ்டிங்கில் வந்து பிளானை வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சிம்பிளாக கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் ஜிமெயில் அது உங்களோட இமெயில் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிவிட்டு யூபிஐயில் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பிளானை வந்து ஈஸியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ சிம்பிள் தான் ரொம்ப. ஸோ நீங்கள் ஹோஸ்டிங் எல்லாம் பிளானை பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து லெஃப்ட் சைடில் வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வெப்சைட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது நான் ஆல்ரெடி வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் வெப்சைட்ஸ். ஸோ இப்போ நம்ம புது வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணணும்னா ஸோ ஆட் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். டிஃபால்ட்டாக நம்ம வந்து வேர்ட்பிரஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி பண்ணுவோம். பட் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஹோஸ்டிங்கர் வெப்சைட் பில்டர் ஸ்பெசிஃபிக்காக இதை யூஸ் பண்ணி தான் வந்து வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்.
ஓகே. ஸோ இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம ப்ராம்ப்ட் வந்து போடணும். ஸோ நம்மளோட ப்ராம்ப்ட் வந்து எவ்வளோ ஸ்பெசிஃபிக்கா இருக்கோ, ஸோ அதுக்கேத்த மாரி நம்மளுக்கு வெப்சைட் வந்து அவ்வளோ அக்யூரேட்டா வந்து இது கிரியேட் பண்ணி குடுக்கும். ஸோ நீங்க இந்த டீட்டெயில் வந்து என்டர் பண்றதுக்கு, நீங்க கிளையன்ட்டுக்கு வந்து வெப்சைட் பண்றீங்கன்னா, உங்க கிளையன்ட் கையிலருந்து அவங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து வாங்கிடுங்க. ஸோ நான் என்னோட கிளையன்ட் கையிலருந்து இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கேன். அத உங்களுக்கு ஷோ பண்றேன் பாருங்க. ஸோ இதுதான் என்னுடைய கிளையண்ட்டோட டீட்டெயில்ஸு. ஒருவேள உங்களுக்கு கிளையண்ட் இல்ல, உங்களுக்காக தான் பர்சனலா தான் கிரியேட் பண்றீங்கன்னா, நீங்களும் வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன இந்த மாரி ஒரு வேர்ட் ஃபைல்லயோ, இல்ல நோஷன்லயோ வந்து என்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அத யூஸ் பண்ணி நீங்க ப்ராம்ப்ட் கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்னோட கிளையண்ட் நேமு, ஹோட்டலோட நேமு, டேக்லைனு, ஸோ எதுக்காக வெப்சைட் கிரியேட் பண்றாங்க, ஸோ கான்டாக்ட் அட்ரஸு, அப்புறம் ரெசார்ட்டோட அட்ரஸு. ஸோ இது ஆக்சுவலா ஒரு ரெசார்ட் புக்கிங் வெப்சைட் மாரி நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ அண்ட் தென் சோசியல் மீடியா லிங்க்ஸு, வாட்ஸ்அப்பு, அண்ட் தென் ஒரு ரூமோட பிரைசிங்கு. ஸோ எல்லாத்தையுமே வந்து நான் என் கிளையண்ட் கையிலேருந்து வாங்கிட்டேன். ஓகேங்களா? அவர் கையிலேருந்து இமேஜஸும் நம்ம வந்து தனியா வந்து வாங்கிக்கணும். பட் இமேஜஸ வந்து நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நம்ம அந்த வெப்சைட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் கூட நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப என்னோட கிளையண்ட் கையிலேருந்து இன்ஃபர்மேஷன வாங்கியாச்சு. ஸோ இத அப்படியே மொத்தமா வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப நான் ChatGPTக்கு வந்துடுறேன். ஓகேவா? ஸோ ChatGPTல நான் வந்து இந்த ப்ராம்ப்ட் வந்து பேஸ்ட் பண்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ப்ராம்ப்ட் இருக்கும். நீங்க வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ என்ன சொல்றேன்னா, "கிவ் மீ த டீட்டெயில்ட் ப்ராம்ப்ட் ஃபார் த பிலோ கிவன் கிளையண்ட் இன்ஃபர்மேஷன் which to be given input for creating an website using Hostinger AI website builder." ஓகேவா? அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, லெஸ் தேன் 3000 கேரக்டர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கேன். இப்ப அந்த கிளையன்ட்டோட டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கீழ வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் வந்து குடுக்குறேன். ஸோ இப்ப நம்ம ChatGPT வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான அந்த வெப்சைட் கிரியேட் பண்ற ப்ராம்ப்ட் வந்து நம்மளுக்கு வந்து குடுக்கும். ஸோ இத அப்படியே வந்து நம்ம காப்பி பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ ஃபுல்லா வந்து காப்பி பண்ணியாச்சு. ஸோ இந்த ப்ராம்ப்ட் அப்படியே காப்பி பண்ணிட்டு, நம்ம இந்த ஹோஸ்டிங்கர் ஏஐ வெப்சைட் பில்டர்ல எடுத்துட்டு வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு, ஸோ கீழ உங்களுக்கு எதனா ஒரு டேக் வந்து கிளிக் பண்ணணும்னா, நீங்க வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் எதுவும் கிளிக் பண்ண போறதில்ல. ஸோ சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப நம்மளுக்கு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிட்டுருக்கு. ஸோ இது ஒரு மேக்ஸிமம் 1 ஆர் 2 மினிட்ஸ் தான் இது எடுக்கும். அதுக்குள்ள வந்து கிரியேட் பண்ணி குடுத்துரும் நம்மளுக்கு. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். பாத்தீங்களா? இப்ப நம்மளுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து அந்த வெப்சைட்ட வந்து கிரியேட் பண்ணி குடுத்துச்சு. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் தான் எடுத்துச்சு. அதுக்குள்ளயே நம்மளுக்கு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணி குடுத்துச்சு. ஸோ இப்ப நீங்க குடுத்த அந்த ப்ராம்ப்ட் வந்து நீங்க வந்து எடிட் பண்ணணும்னா, ஸோ எடிட் ஐடியான்ற அந்த ஆப்ஷன குடுத்து நீங்க ப்ராம்ப்ட் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு எனக்கு இத எடிட் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ கன்டின்யூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா, ஸ்டோர் மேனேஜர் இந்த டேஷ்போர்ட்குள்ள டைரக்ட்டா வந்து வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த சைட்ல இருந்து நீங்க வந்து உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ தென் டிஸ்கவுண்ட் ஆட் பண்ணலாம். பேமெண்ட் கேட்வே ஆட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு இந்த ஸ்டோர் மேனேஜர் டேஷ்போர்ட் தேவையில்ல. ஸோ இந்த மேல லெஃப்ட் சைட்ல இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த டாக்ல செலக்ட் பண்ணீங்கன்னா, எடிட் வெப்சைட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஸோ அத வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்ப. ஸோ இதுதான் நம்மளுடைய வெப்சைட்டு. இத தான் நம்ம இப்ப எடிட் பண்ண போறோம். ஸோ என்னதான் நம்ம ப்ராம்ப்ட் வந்து குடுத்திருந்தாலும், அது வந்து பெர்ஃபெக்ட்டா நம்ம எதிர்பார்க்கிற மாரியான வெப்சைட் வந்து எப்பயுமே வந்து குடுக்காது. ஒரு 80% வந்து நம்ம எதிர்பார்க்கிற மாரி வந்து குடுக்கும். ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து வெப்சைட் பில்டர் அந்த மோட்ல வந்து இருக்கோம். ஸோ இதுல வந்து நம்ம வெப்சைட்ட வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னொரு மோட் என்னன்னா, பிரிவ்யூ மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் இருக்கு. ஓகேவா? ஸோ இத செலக்ட் பண்ணோம்னா, நம்ம வெப்சைட் வந்து நார்மலா வந்து ஒரு ப்ரௌசர்ல யாருனா பார்த்தாங்கன்னா, எப்படி அவங்களுக்கு வந்து ஷோ ஆகுமோ, ஸோ அந்த மாரி வந்து நம்ம பிரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் அந்த பிரிவ்யூ மோட். நீங்க பேக் டூ எடிட்டர் மோட் வரணும்னா, மேல இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்க எடிட்டிங் மோடுக்கு வந்து வந்துடலாம். ஸோ இப்ப நம்ம எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இருக்கிற கன்டென்ட்ட வந்து நம்ம வந்து எடிட் பண்றது. ஸோ வெல்கம் டூ லீவ் பாண்ட் வில்லா அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கா. ஸோ அதுக்கு கீழ வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் குடுத்துருக்கேன். நம்ம குடுத்த டேக்லைன் தான். ரிலாக்ஸ், ரெஃப்ரெஷ் அண்ட் ரீகனெக்ட் ஹியர் அட் அவர் செரென் புதுச்சேரி ரெசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இப்ப நம்ம இந்த கன்டென்ட்ட வந்து நம்ம எடிட் பண்ணணும்னு நெனச்சோம்னா, ஸோ அத வந்து கிளிக் பண்ணிட்டு, ஸோ எடிட் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத செலக்ட் பண்ணிட்டு, ஸோ உங்களுக்கு எதனா ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்ல ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரெஃப்ரெஷ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த வேர்ட வந்து சும்மா வந்து ரிமூவ் பண்றேன். ஸோ நம்மளால ஈஸியா ரிமூவ் பண்ண முடியுன்றத உங்களுக்கு வந்து ஷோ பண்றதுக்காக. ஓகேவா? ஸோ ரிமூவ் பண்ணிட்டு, மேல வந்து சேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல? ஸோ இத வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா, நம்ம பண்ண சேஞ்சஸ் வந்து சேவ் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம கன்டென்ட்ட வந்து ஆல்டர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து திங்ஸ வந்து நம்ம மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்துக்கலாம். ஸோ கீழ வந்துட்டு, ஸோ இதுல இந்த வெல்கம் டூ லீப் ஆன் வில்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து அப்படியே நம்ம மூவ் பண்ணி பார்க்கலாம் பாருங்க.
ஸோ மூவ் பண்ணா அந்த கிரிட் வந்து நம்மளுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து தெரியுது பாருங்க. அலைன்மென்ட் வந்து பக்காவா இருக்கிறதுக்காக, நம்மளுக்கு வந்து அந்த கிரிட் வந்து ஷோ ஆவுது. ஸோ இது ரொம்பவே நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கரெக்ட்டா நம்ம அலைன் பண்றதுக்கு. ஸோ இத நான் சென்டர்ல வர மாரி வச்சுர்றேன். ஓகேவா? ஸோ இப்போ பெர்ஃபெக்ட்டா நமக்கு வந்து அலைன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம திங்ஸ் வந்து எப்படி மூவ் பண்றது? அதையும் வந்து கத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜ வந்து நம்ம வந்து இப்ப ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இத வந்து நான் ஃபர்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எடிட் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இத கிளிக் பண்ணி நான் வந்து இமேஜ எடிட் பண்ண முடியும். அப்படி இல்லன்னா புது இமேஜே வந்து நம்மளால வந்து ஜெனரேட் பண்ண முடியும். ஓகேவா? பட் கிளையன்ட் கையில இருந்து நான் வந்து இமேஜஸ் எல்லாமே வாங்கிட்டேன். அந்த ஹோட்டலோட இமேஜஸ். ஸோ அந்த இமேஜஸ் தான் நம்ம வந்து இங்க இந்த வெப்சைட்ல இருந்து குடுத்தாகணும். ஸோ அப்பதான் வந்து கரெக்ட்டா வந்து இருக்கும். ஸோ எடிட் இமேஜ செலக்ட் பண்ணிட்டு, ஸோ ரீப்ளேஸ் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப அப்லோட் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. இத செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இது எல்லாமே தான் கிளையண்ட்ஸ் குடுத்த அந்த இமேஜஸ். ஸோ இப்ப இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு, ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ நம்மளுக்கு இமேஜ் வந்து இப்ப அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்ப இந்த இமேஜ ஹவர் பண்ணா செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குதா? ஸோ இத நம்ம செலக்ட் பண்ணா நம்ம இமேஜ் வந்து அப்படியே வந்து ரீப்ளேஸ் ஆயிடும். ஆல்ரெடி இருந்த இமேஜ் இது. இப்ப ரீப்ளேஸ் ஆன இமேஜ் இது. ஓகேவா? ஸோ இப்ப நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பட்டன்ல வந்து எப்படி நம்ம லிங்க்ஸ வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ புக் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இத வந்து நான் இப்ப செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு எடிட் பட்டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த புக் நவ் வந்து யாருன்னா செலக்ட் பண்ணாங்கன்னா, டைரக்ட்டா வந்து எந்த யுஆர்எல்லுக்கு போணுமோ, அத வந்து நீங்க இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அப்படி இல்ல, இந்த வெப்சைட்குள்ளேயே ஒரு பேஜுக்கு வந்து போணும்னா, ஸோ நீங்க இத வந்து செலக்ட் பண்ணிட்டு, பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. இத செலக்ட் பண்ணிட்டு, செலக்ட் பேஜ வந்து கிளிக் பண்ணிட்டு, நீங்க வந்து இப்போ புக் நவ் யாருன்னா செலக்ட் பண்ணா நம்மளுக்கு வந்து கான்டாக்ட் அஸ் பேஜுக்கு தான் வந்து போணும். ஓகேவா? ஸோ அதனால அந்த கான்டாக்ட் அஸ் பேஜ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அண்ட் தென் இப்ப யாருன்னா அந்த பட்டன கிளிக் பண்ணா, அந்த கான்டாக்ட் அஸ் பேஜ் வந்து சேம் டேப்ல வரணுமா? இல்ல வந்து நியூ டேப்ல வரணுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ நம்மளுக்கு வந்து நியூ டேப்ல தான் வரணும். ஓப்பன் இன் நியூ டேப் இந்த பட்டன வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அண்ட் தென் இந்த பட்டனோட ஸ்டைல் எதனா சேஞ்ச் பண்ணணும்னா, நீங்க வந்து இந்த ஸ்டைல் செக்ஷன செலக்ட் பண்ணிட்டு, ஸோ ஃபாண்ட் சைஸ் வேணும்னா நீங்க வந்து இன்கிரீஸ் பண்ணலாம். அண்ட் தென் நீங்க ஃபாண்ட் ஃபேமிலியும் கூட சேஞ்ச் பண்ணலாம். பார்டர் இன்கிரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஹாவர் கூட பண்ணும்போது உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும்னா, நீங்க இத செலக்ட் பண்ணிட்டு, கலர் வந்து வேற எதனா குடுத்துக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் அனிமேஷன் கூட நீங்க ஆட் பண்ணலாம். ஸோ இப்ப நார்மலா வந்து ஸ்லைட் அனிமேஷன் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஃபேட் அனிமேஷனோ, இல்ல ஸ்கேல் அனிமேஷனோ எந்த அனிமேஷன் வேணுனாலும் நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப இந்த பட்டன்ல வந்து நம்ம லிங்க்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்ப நம்ம சேவ் ஆப்ஷன் வந்து குடுத்துடலாம். ஓகே. இப்போ வந்து எப்படி நம்ம விஷயங்கள வந்து ரீஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ கீழ வந்து ஃபூட்டருக்கு வந்து வந்துட்டேன். ஸோ இதுல வந்து சோசியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இத வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு எடிட் சோசியல் ஐகான் இந்த ஆப்ஷன செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது 4மே வந்து ஒரு ஆர்டர்ல இருக்குல்ல. Facebook, Insta, TikTok அண்ட் தென் X வந்து இருக்கு. ஸோ இப்போ Instaக்கு அடுத்து எனக்கு Facebook வரணும்னு நான் நெனச்சேன்னா, Facebook அப்படியே டிராக் பண்ணி கீழ விட்டேன்னா, இது வந்து அப்படியே அரேஞ்ச்மென்ட் வந்து மாறிடும். ஓகேவா? ஸோ லேஅவுட்டும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த லேஅவுட்ட செலக்ட் பண்ணிட்டு, டிஸ்ப்ளே ஐகான்ஸ் வெர்டிகலின்னு குடுத்தீங்கன்னா, அப்படியே ஒன் பை ஒன் வந்து மேல, கீழ வந்து உங்களுக்கு வெர்டிகலா வந்து இது வந்து அலைன் ஆயிடும். பட் இது பார்க்கறதுக்கு வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்ல. ஸோ அதனால பேக் டூ நம்ம அந்த ஹாரிசான்டலுக்கே வச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதுலயே வந்து நீங்க ஸ்டைல்ஸ் வேணுனா ஆட் பண்ணலாம். இல்ல அனிமேஷன் வேணுனா ஆட் பண்ணலாம். ஸோ எது வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு செக்ஷன வந்து எப்படி நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்ப இந்த சர்வீசஸ் கீழ இந்த கேலரி மேல ஒரு செக்ஷன் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ ஆட் செக்ஷன் அப்படின்றத குடுத்து, ஒரு கால் டூ ஆக்ஷன் மாரி எனக்கு ஒரு செக்ஷன் இருந்தா நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். ஸோ அதனால இந்த செக்ஷன வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இப்ப நான் செலக்ட் பண்றேன். ஸோ எனக்கு வந்து பாருங்க இந்த கால் டூ ஆக்ஷன் மாரி ஒரு செக்ஷன் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்க எதனா இமேஜ் வேணுனா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த பட்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓவர்லேப் ஆயிருக்கு. ஸோ எனக்கு அந்த மாரி இருக்கக்கூடாது. ஸோ அதனால இத வந்து டிராக் பண்ணி கீழ விட்டுர்றேன். அண்ட் தென் இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து பின்னாடி தேவையில்லாம இருக்கு. ஸோ அத வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஸோ அண்ட் தென் இந்த ஸ்டார் ரேட்டிங் அண்ட் இந்த கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன் வந்து கொஞ்சம் அப்படியே கீழ தள்ளி, இந்த பட்டனுக்கு ஸ்ட்ரெய்ட்டா வந்து வச்சுர்றேன். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ஒரு புது செக்ஷன வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு வேள உங்களுக்கு எதனா ஒரு செக்ஷன வந்து ரிமூவ் பண்ணணும்னா, நீங்க ஈஸியா வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இப்ப நம்ம கிரியேட் பண்ண இந்த செக்ஷன வந்து ரிமூவ் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. ஸோ இந்த செக்ஷன செலக்ட் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து டெலீட் பட்டன் காமிக்குது பார்த்தீங்களா? ஸோ இத வந்து செலக்ட் பண்ணா நம்மளுக்கு இந்த செக்ஷன் வந்து டெலீட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஒரு செக்ஷன ஆட் பண்ணணும். அண்ட் தென் இப்படி தான் ஒரு செக்ஷன வந்து டெலீட் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து எப்படி நம்ம பேஜஸ வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லெஃப்ட் சைட்ல வந்து பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இத செலக்ட் பண்ணதுக்கப்புறம், ஸோ நம்ம கையில இருக்க எல்லா பேஜஸும் வந்து இங்க வந்து ஷோ ஆகுது பாருங்க. ஸோ ஹோம், ரூம்ஸ், அம்யூனிட்டீஸ்,
புக்கிங்ஸ், கேலரி, டெஸ்டிமோனியல்ஸ், கான்டாக்ட். ஸோ இது எல்லாமே நம்ம கீழ இருக்க பேஜஸ். ஸோ எனக்கு வந்து அம்யூனிட்டீஸ்ன்ற இந்த பேஜ் வந்து எனக்கு தேவையில்லன்னா, நான் வந்து இந்த 3 டாட்ட செலக்ட் பண்ணி டெலீட்ன்ற ஆப்ஷன குடுத்தேன்னா, எனக்கு வந்து இந்த பேஜ் வந்து ரிமூவ் ஆயிடும். ஓகேவா? இப்போ புதுசா ஒரு பேஜ வந்து நம்ம ஆட் பண்ணணும்னா, ஸோ ஆட் பேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இத செலக்ட் பண்ணிட்டு, ஸோ ஆல்ரெடி வந்து டெம்ப்ளேட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. பிளாகு அண்ட் ஆன்லைன் ஸ்டோர். ஸோ இந்த மாரி ப்ரீமேட் டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. ஸோ இத செலக்ட் பண்ணி நீங்க புது பேஜ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா ஜெனரேட் பேஜ் குடுத்து, நீங்க வந்து எதனா ஒரு ப்ராம்ப்ட்ட குடுத்தும் நீங்க வந்து புது பேஜ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா நியூ எம்ப்டி பேஜ்ன்னு குடுத்து நீங்க வந்து ஸ்க்ராட்ச்ல இருந்து ஒரு பேஜ வந்து கிரியேட் பண்ணலாம். நான் வந்து டெம்ப்ளேட்ட யூஸ் பண்ணி பண்ண போறேன். ஸோ பிளாக்ன்ற இந்த டெம்ப்ளேட்ட செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இந்த பிளாகோட இந்த டெம்ப்ளேட்ட வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்ப எனக்கு பிளாக் பேஜ் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்ப சேவ்ன்ற ஆப்ஷன் வந்து நான் குடுத்துக்கிறேன். ஸோ பிளாக் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு லாஸ்ட்ல வந்து ஆட் ஆயிருக்கு. பட்டு எனக்கு வந்து லாஸ்ட்ல வந்து தேவையில்ல. எனக்கு வந்து புக்கிங்ஸ்க்கு அடுத்து இது வந்தா ஓகே அப்படின்னு ஸோ அதனால இத அப்படியே டிராக் பண்ணி புக்கிங்ஸ்க்கு அடுத்து வந்து விட்டுடலாம். ஓகேவா? அண்ட் தென் இப்ப தான் வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு பேஜ்ல. அது வந்து எனக்கு வியூவர்ஸ்க்கு வந்து தெரியக்கூடாது. அந்த பேஜ் வந்து இப்ப ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் கம்மிங் சூன்னு வந்து அவங்களுக்கு வந்து ஷோ ஆகணும்னு நினச்சீங்கன்னா, கம்மிங் சூன்ற இந்த ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா, பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து கம்மிங் சூன் மட்டும் தான் தெரியும். நீங்க வொர்க் பண்றது எல்லாமே வந்து தெரியாது. ஓகேவா? ஸோ கான்டாக்ட்ன்னு ஒரு பேஜ் இருக்குல்ல, இத வந்து நான் இப்ப செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கான்டாக்ட் பேஜ்ல வந்து இப்ப யாருனா நம்மள கான்டாக்ட் பண்ணணும்னா, இந்த ஃபார்ம் வந்து ஃபில் அப் பண்ணாங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து அவங்க நம்மள கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபார்ம் வந்து நம்ம ஈஸியா எடிட் பண்ண முடியும். ஸோ எடிட் ஃபார்ம்ன்ற ஆப்ஷன செலக்ட் பண்ணிட்டு, ஸோ ஃபீல்டுன்னு இருக்குல்ல, ஸோ இத செலக்ட் பண்ணோம்னா, ஸோ இங்க ஆல்ரெடி வந்து ஃபுல் நேம், இமெயில் ஐடி அண்ட் தென் ஃபோன் நம்பர் இருக்கு. ஸோ எதனா எக்ஸ்ட்ரா ஃபீல்ட் நீங்க ஆட் பண்ணணும்னா, ஸோ இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்ட் வந்து நான் ஆட் பண்றேன். ஸோ அவங்க எதனா நம்மளுக்கு சொல்லணும்னு நெனச்சாங்கன்னா, ஸோ இது மூலியமா அவங்க வந்து சொல்லலாம். ஓகேவா? ஃபீல்டோட லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஆன்சருக்கு பதில் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஸோ அப்பதான் அவங்க எதனா சொல்லணும்னு நெனச்சாங்கன்னா, நம்மளுக்கு வந்து சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ பிளேஸ் ஹோல்டரும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்க் அஸ் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து நீங்க ரெக்கார்டு ஃபீல்டா வைக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இத வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இத நம்ம ஆன் பண்ணோம்னா, கண்டிப்பா அந்த ஃபீல்ட வந்து அவங்க ஃபில் அப் பண்ணி ஆகணும்னு அர்த்தம். பட் இந்த மெசேஜ் ஃபீல்ட்லாம் வந்து ரெக்வயர்டா வந்து குடுக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்களோட நேம் ஆர் மொபைல் நம்பர் வந்து ரெக்வயர்ட் ஃபீல்டா வந்து குடுத்தா தான் கரெக்ட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ நேம் வந்து செலக்ட் பண்ணிட்டு, இத வந்து ரெக்வயர்டா வந்து மாத்திக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து சேவ் குடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேஜஸ மறுபடியும் செலக்ட் பண்ணிட்டு, ஸோ எப்படி ஒரு சப் மெனு கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கேலரிய வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சப் மெனுவா கிரியேட் பண்றேன் பாருங்க. ஸோ அப்படியே ரைட் சைட்ல நான் தள்ளனேன்னு வச்சுக்கோங்க. டெஸ்டிமோனியல் கீழ அப்படியே ரைட் சைட்ல தள்ளுறேன் பாருங்க. ஸோ இப்போ இந்த டெஸ்டிமோனியல் கீழ இருக்க அ இந்த கேலரி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அப்படியே ரைட் சைட்ல வந்து அலைன் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து டெஸ்டிமோனியலுக்கு வந்து ஒரு சப் மெனுவா வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ரைட் சைட்ல நீங்க பார்த்தா தெரியும். நான் வந்து டெஸ்டிமோனியல ஹாவர் பண்ணும்போது, அது கீழ வந்து கேலரி வந்து ஷோ ஆகுது பாருங்க. ஸோ அப்படி இருந்தா, இது டெஸ்டிமோனியல்ன்றது மெயின் மெனு. ஸோ அண்ட் தென் இந்த கேலரின்றது சப் மெனுவா வந்து ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ சேவ் சேஞ்சஸ் வந்து குடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வெப்சைட்டுக்கு எப்படி எஸ்இஓ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லெஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்இஓன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க இருக்க எல்லோவா இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த எல்லோவையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிரீனா மாத்திட்டோம்னா, நம்ம எஸ்இஓ வந்து ஓரளவுக்கு நம்ம வெப்சைட்டுக்கு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஹோம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இங்க நம்மளுக்கு எந்தெந்த இடத்துலலாம் எல்லோ இருக்கு. ஸோ எஸ்இஓ டைட்டில்ல வந்து பார்த்தீங்கன்னா, புதுச்சேரி ரெசார்ட்ன்றது ஆட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஏன்னா மெயினா வந்து நம்ம ரெசார்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில இருக்க ரெசார்ட் தான். ஸோ அதனால இந்த கீவேர்ட்லாம் வந்து மெயினா வந்து உங்களோட டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இது நம்ம மேனுவலா போய் ஆட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்ல. ஸோ இந்த இடத்துல வந்து ஜெனரேட் ஒன் எஸ்இஓ இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அத செலக்ட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்க. அண்ட் தென் நீங்க வந்து ஒரு 3 டேக் வந்து ஆட் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி 2 டேக் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ 3வதா வந்து லீப் ஆன் வில்லா இத வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து குடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்இஓ டைட்டில் அண்ட் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணிருச்சு. ஸோ இப்போ ஃபினிஷ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து குடுக்கலாம். ஓகேவா? இப்ப ஆட் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் வந்து சில நேரம் வந்து நம்ம இந்த ஏஐ யூஸ் பண்ணி எஸ்இஓ ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து இந்த மாரி எல்லோல வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த மாரி நேரத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, இத அப்படியே வந்து காப்பி பண்ணிட்டு, ஸோ இந்த இடத்துல எங்கனா ஃபிட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து புதுச்சேரி ரெசார்ட்ஸ். ஸோ லக்ஸுரி இந்த ரெசார்ட் இங்க இருக்க ரெசார்ட்ட ரிமூவ் பண்ணிட்டு, லக்ஸுரி புதுச்சேரி ரெசார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்க நம்மளுக்கு 3மே வந்து கிரீனா வந்துடுச்சு. ஸோ அதே மாரி கீழயும் எங்கனா ஆட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த புதுச்சேரி ரெசார்ட்ஸ்ன்றத
ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். லக்ஸுரி புதுச்சேரி ரெசார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இப்போ க்ரீனாக வந்துச்சு ஹோம் ஃபுல்லாகவே. ஓகேவா? இப்போ இந்த ஹோம் பாருங்க க்ரீனாக வந்துச்சு. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா பேஜஸ்க்கும் வந்து எஸ்இஓ வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சேவ் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ லெஃப்ட் சைடில் ஸ்டைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிட்டு ஸோ இப்போ நீங்கள் வெப்சைட்டில் இருக்க அந்த தீம் கலர்ஸை வந்து நீங்கள் எதனா சேஞ்ச் பண்ணணும்னா ஸோ இந்த இடத்துல நீங்கள் அந்த கலரை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து செலக்ட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஸோ உங்களுக்கு வேறு என்ன ரீப்ளேஸ்மெண்ட் கலராக வேணுமோ நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் கையில் கலர் கோடு இருந்துச்சுன்னா ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட கலர் கோடை கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணி அந்த கலரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கலர்லாம் எவ்வளோ வாட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்குது பாருங்கள். ஸோ ஒயிட் வந்து 58 டைம்ஸ் வந்து இந்த வெப்சைட்டில் யூஸ் ஆயிருக்கு. ஸோ தென் இந்த பிளாக் வந்து 34 டைம்ஸு, இந்த கிரே வந்து 27 டைம்ஸு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கலர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கொடுங்க. மாற்றி கொடுத்துட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, இதே இடத்துல வந்து மறுபடியும் நீங்கள் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட்டை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும்னா இந்த ஃபாண்ட் செக்ஷன் வந்துட்டு நீங்கள் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றும் போது உங்களுக்கு வந்து எல்லா இடத்துல இருக்க அந்த டெக்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சில நேரம் வந்து சைஸும் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அலைன்மெண்ட்டை வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அண்ட் பட்டன்ஸ் அண்ட் அனிமேஷன்ஸ் கூட நீங்கள் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பட்டன் வந்து நார்மலாக வந்து என்ன ஷேப்பில் இருக்கணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கார்னர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சர்க்கிளாக வரணுமா இல்லை வந்து பாக்ஸ் சைஸில் வரணுமான்னு சொல்லிட்டு நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏஐ டூல்ஸ் ஆப்ஷன் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ஏஐ டூல்ஸ்ன்றதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஏஐ டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டர் அந்த ஏஐ ரைட்டர். ஸோ மோஸ்ட்டாக வந்து நான் யூஸ் பண்ணுற ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் ஜென்ரேட்டரும் இந்த ஏஐ ரைட்டரும். ஸோ இப்போ இந்த ஏஐ டூல்ஸில் வந்து நம்ம ஏஐ லோகோ மேக்கர் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு லோகோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ணலாம். ஏன்னா இங்கே மேலே பாருங்க நம்மளுக்கு வந்து லோகோ வந்து கரெக்டாகவே இல்லை. ஸோ இது வேற ஏதோ நேம் போட்டிருக்கு. நம்மளுக்கு வந்து லீப் ஆன் வில்லான்றது தான் நம்மளோட லோகோ வந்து தேவை. ஓகேவா? ஸோ இந்த ப்ராம்ப்ட் என்டர் பண்ணுற இடம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து லீப் ஆன் வில்லா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து மினிமலிஸ்டிக்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு கிரெடிட் வந்து எடுத்துக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என் கையில் வந்து ஆல்ரெடி ஒரு கிரெடிட் தான் இருந்தது. ஸோ ஏன்னா ஆல்ரெடி நான் நிறைய கிரெடிட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி வந்து இந்த கிரியேட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கிரியேட் பண்ணும்போது எனக்கு வந்த லோகோஸ் எல்லாமே இதுதான். ஸோ எனக்கு வந்து இந்த லோகோ வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அதனால டவுன்லோட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த லோகோ வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? என்னால் லைவாக இப்போ உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்க முடியல எங்களை கிரெடிட்ஸ் இல்லாததுனால. ஸோ டவுன்லோட் பண்ண அந்த லோகோ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுத்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளுக்கு வந்து அந்த லோகோவோட இமேஜும் ப்ளஸ் அந்த லோகோவோட ஃபேவ் ஐக்கான் இமேஜும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து இங்கே ஆட் ஆயிருக்கு. ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த வெப்சைட் எடிட்டருக்கு வந்துட்டு ஸோ மேலே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து லோகோ வந்து வரணும். ஓகேவா? ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து ரீப்ளேஸ் லோகோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ அண்ட் தென் இப்போ நம்மளுடைய லோகோ வந்து அப்லோட் பண்ணலாம் நம்ம. ஸோ நம்மளோட லோகோ அண்ட் ஃபேவ் ஐக்கான் ரெண்டுத்தையுமே வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த பெரிய லோகோ தான் வேணும். ஸோ அதை வந்து செலக்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா நம்மளோட லோகோ வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ லோகோட வித்து வேணும்னா நம்ம வந்து வேணும்னா டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எனக்கு இந்த சைஸ் வந்து ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபேவ் ஐக்கான் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஃபேவ் ஐக்கான்னா என்னன்னா, ஸோ இப்போ இங்கே மேலே பாருங்க ஹெச்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்குல்ல ஹோஸ்டிங்கர்னு. ஸோ இதுதான் ஃபேவ் ஐக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ஃபேவ் ஐக்கான் ஆட் பண்ணோம்னா இந்த மோரை செலக்ட் பண்ணிட்டு அண்ட் தென் ஜென்ரல் செட்டிங்ஸை வந்து செலக்ட் பண்ணுங்க. அண்ட் தென் ஃபேவ் ஐக்கான் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிட்டு ரீப்ளேஸ் இமேஜ் கொடுங்க. ஸோ இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணால் அந்த ஃபேவ் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு நம்மளோட ஃபேவ் ஐக்கானை. சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. இன்னொரு முக்கியமான ஒரு இமேஜ் என்னன்னா இந்த லிங்க் ப்ரிவ்யூ இமேஜ்னு ஒன்று இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிட்டு ஸோ இது என்ன இமேஜ்னா இப்போ உங்கள் வெப்சைட் வந்து நீங்கள் சோஷியல் மீடியா அதாவது வாட்ஸ்அப்பில் இப்போ யாருன்னா ஷேர் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த இமேஜோட வந்து அவங்களுக்கு வந்து போகும். ஸோ இந்த இமேஜ் வந்து உங்களோட ஹோட்டல் இமேஜாக இருந்துச்சுன்னா ஸோ அவங்களுக்கு பார்க்கும்போதே வந்து ஒரு நல்ல லுக் வந்து கிடைக்கும், நல்ல ஃபீல் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால் உங்கள் ஹோட்டல் இமேஜோ ஸோ உங்களுக்கு ரெலவெண்ட்டான ஏதோ ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் பிஸ்னஸ்க்கு. ஸோ இப்போ நான் இந்த ஹோட்டல் இமேஜை ஆட் பண்ணுறேன், செலக்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ சேவ் சேஞ்சஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மோஸ்ட்டாக எல்லா சேஞ்சஸும் வந்து பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வெப்சைட் வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கான்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா ஸோ இந்த மொபைல் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஸோ இப்படி தான் நம்மளுக்கு வந்து நம்ம மொபைலில் வந்து ஷோ ஆகும்.
ஸோ உங்களுக்கு எதனா அலைன்மென்ட் எதனா சேஞ்ச் பண்ணணும். இப்ப இந்த கேப் வந்து டிக்ரீஸ் பண்ணணும்னா, நீங்க வந்து அப்படியே டிராக் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி நம்ம வந்து ரெஸ்பான்சிவா அலைன் பண்ணும்போது, நம்ம வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, நம்ம என்ன சேஞ்சஸ் இந்த மொபைல் மோட்ல பண்ணாலும், அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டெஸ்க்டாப் மோட்ல வந்து அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. பட் இந்த டெஸ்க்டாப் மோட்ல நம்ம எதனா அலைன்மென்ட் சேஞ்சஸ் பண்ணா, அது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மொபைல் மோட்ல வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த ஹைரார்கி மட்டும் நீங்க எப்பவுமே வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எல்லா சேஞ்சஸும் பண்ணதுக்கப்புறம், கடைசியா வந்து மேல வந்து கோ லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்க வெப்சைட் வந்து லைவ் ஆயிடும். ஸோ இப்ப நான் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெம்பரரி டொமைன்ல தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்க கையில ஆல்ரெடி எதனா டொமைன் இருந்துச்சுன்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, கெட் டொமைன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு, இப்ப ஆல்ரெடி எதனா உங்க டொமைன் ஆல்ரெடி இருக்குன்னா, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ அந்த டொமைன செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த டொமைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கிரியேட் பண்ண இந்த வெப்சைட் வந்து வந்துரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் குடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். டொமைன் ஆடட் டூ யுவர் சைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ கன்டின்யூ அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோல வந்து எப்படி நம்ம ஹோஸ்டிங்கர் ஏஐ பில்டர யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்ட வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இதே மாரி வேற என்ன வீடியோ நான் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து மறக்காம சொல்லுங்க. ஸோ நீங்க ஹோஸ்டிங்ல பிளான் வாங்கணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்மளுடைய ரெஃபரல் லிங்க்க கிளிக் பண்ணி நீங்க வந்து ஹோஸ்டிங்ல பிளான் வாங்குங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.